உங்களின் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பேண்டா பிளான் 2 தி மேஜிக்கல் ட்ரிப் அப்படின்ற ஜாக்கி சான் நடிச்சு ஓடிடியில் தமிழில் டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இதை வந்து நம்ம செகண்ட் பார்ட் வந்து டைரக்டாகவே பார்க்கலாம். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவியாகவே இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்னன்ற பார்த்துக்கலாம். ஜாக்கி சானும் பேண்டா, அதாவது ஊவு அவங்க பேர், அந்த பேண்டா பேரு. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து கார்ல வந்து எஃப்எம்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது சேட்டலைட்ல வந்து ஒரு கிராமத்தை இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த கிராமத்துக்கு எப்படி உள்ள போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. அதுல வந்து பேண்டா ஊவு வந்து வழி மாறி அப்படியே ஓடுது. ஸோ வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஜாக்கி சானும் போறாரு. அது போனா ஒரு காட்டுக்குள்ள போயிருது. ஸோ ஜாக்கி சானும் உள்ள வந்தோடனே அந்த கிராமமே அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. அது பாறைக்கு நடுவில் போறாரு. உள்ள போனோடனே அந்த பாறை அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அங்க உள்ள பாத்தீங்கன்னா சில பழங்குடி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து ஜாக்கி சானையும் பாண்டாவையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து அவங்க கூட்டிட்டு போனோடனே பார்த்தா தான் தெரியுது, அந்த பேண்டா மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பழங்குடி மக்களுடைய தலைவியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும், அதாவது ஜாக்கி சானும் பேண்டாவும் அந்த மலை உச்சிக்கு போயிடணும். மலை உச்சிக்கு போனாதான் எங்க ஊருக்கு வர ஆபத்துல இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக்க முடியும். ஸோ நீங்க அந்த மலை உச்சிக்கு போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு எப்படி அந்த மலை உச்சிக்கு ஜாக்கி சானும் பேண்டாவும் போனாங்களா, அந்த கிராமத்துல இருந்து எப்படி அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து எப்படி இவங்க வெளியே வந்தாங்க அப்படின்றதுதான் இந்த பேண்டா பிளான் 2 தி மேஜிக்கல் ட்ரிப்பினுடைய கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஜாக்கி சான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இனிமே வந்து நான் ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் மூவில நடிக்க மாட்டேன், ரத்தம் காமிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்காது இனிமே என் படத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சுட்டி டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் சாகசங்கள் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து அவர் மூவிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே காமெடி கலந்து ஆக்ஷன்ஸாகவே வரும். ஸோ அதே பேட்டர்ல சேர்ந்தது தான் இந்த மூவியுமே. இதுல வந்து பேண்டா வந்து அவ்வளவு சூப்பராகவே சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனுடைய குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அப்படியே காத்துல அப்படியே முடி ஆடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அதை தூக்கும் போது கூட அப்படியே அது வந்து சிஜி ஒர்க்னே நமக்கு தெரியல, நம்ம சிஜி ஒர்க்குன்றதே மறந்துட்டோம். அவ்வளவு ரியாலிட்டியாவே அந்த பேண்டாவை காமிச்ச விஷயம் சூப்பர்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஊரை வந்து அவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஊர்ல உள்ள கேரக்டர்ஸுமே அவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, அந்த ஊர்ல வந்து அன்பு செலுத்துறதே ஒரு பலவீனமான விஷயம் அப்படின்னு நம்பினாங்க. கட்டி பிடிக்கிறது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி வந்து ஜாக்கி வந்து மாத்தினாரு அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பரு. அது கடைசியில் வந்து கட்டி பிடிக்கிறதே குற்றம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கட்டி பிடிச்சி ஜாக்கியை வந்து மலை ஏத்துற விஷயம் வந்து சூப்பர்னே சொல்லலாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா வந்து காமெடிஸும் சரி, ஸ்கிரீன் பிளேலையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படமாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து டப்பிங்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணும். ஏன்னா வந்து ஓகே ரதம் தான் டப்பிங்கு, நமக்கு அப்படியே ஃபீல் ஆகுது, இது ஒரு டப் பண்ற மூவியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் மூவியாவே நமக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் பேண்டா பிளான் 2 தி மேஜிக்கல் ட்ரிப் அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ. ஸோ நீங்களுமே ஜாக்கி சானுடைய காமெடி கலந்த இந்த ஆக்ஷன் படத்தை பார்த்து ஓடிடியில் தமிழ்லே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய ரிவ்யூவை என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அந்த தமிழன் ஃப்ரேம்ஸ் சேனலுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு, நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றதையுமே உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.